சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு வணக்கங்க. இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பொதுவாக மக்கள் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு என்ன ரேட்டு, இன்னைக்கு எவ்வளோ போச்சு, இன்னைக்கு என்ன இவ்வளோ குறைஞ்சிருச்சா, ஓ குறைஞ்சாலும் பார்த்தாலும் அதிகமாக தானே இருக்கு அப்படின்ற ஒரு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க, சிலிண்டர் கிடையாது, கோல்டு. சரிங்களா? ஸோ அந்த தங்கம் வந்து இப்போ நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதா, மிடில் கிளாஸில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுறதே இல்லை, மிடில் தான். சரிங்களா? அப்படின்னும்பொழுது அப்போ அவர்களுக்கு அந்த எந்த நேரத்தில் தங்கத்தை வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. சரிங்க, வாங்கலாம் வாங்கலாம்னு போது கூட நீங்கள் என்னதான் இருந்தாலும் தங்கம் குறையுதுன்னு பார்த்தா இது வந்து 1 லட்சம்ன்றது உங்களுக்கு குறைவானதா? நிச்சயமாக இல்லை. சரிங்களா? தங்கம் வந்து விலை எப்படி போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம ஜோதிட ரீதியாக பேச போகிறோங்க. அதற்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன், எம்ஃபில் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் நான் ஜோதிடத்தில் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். தினத்தந்தியில் ஒரு 25 வருஷமாக நான் எழுதிட்டு இருக்கேன். குமுதம் சிநேகிதியில் என்னோட தொடர் வந்துட்டு இருக்குங்க. ஸோ நான் வந்து இப்போ படிச்சுட்டு புதிய ஜோசியர்லாம் நான் கிடையாது, பழைய மீடியா பீப்புளுக்கெலாம் தெரியும். ஸோ என்னோட அறிவு படி நான் வந்து உங்களை நான் குறை சொல்லலை. என்ன இது மாதிரி நான் சொன்னதே தான் நடக்கும்னு நான் வந்து உங்கள்கிட்ட வாதிடலை. ஆனால் இதுதான் எனக்கு என்னோட அபிப்பிராயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பொதுவாகவே ஜோதிடத்திற்கும் தங்கத்திற்கும் என்ன தொடர்பு, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு சனி பகவான் இருக்காங்கல்ல, அவர் எந்த உலோகத்தை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பை குறிக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு எந்த கிரகம், அதாவது எந்த உலோகம் அப்படின்னு பார்க்கும்போது அது தாமிரத்தை குறிக்கும். அடுத்தபடியாக சுக்கிர பகவான் இருக்கு இல்லையா? சுக்கிர பகவான் எதை குறிக்கிறது? வெள்ளியை குறிக்கிறது. ஸோ அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்குமே தனித்தனியாக அதற்குண்டான உலோகங்கள் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கிரகங்களை ஒட்டி தான் இதனுடைய அதாவது விலையேற்றங்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும்? அதுவும் குறிப்பாக நிறைய பேர் இந்த வார் வந்துருச்சு ரேட் குறையுமா, ஐயோ வார் வந்துச்சு அதிகரிக்குமா அப்படின்னா நிறைய டவுட்ஸ் இருக்கும். நான் இதெல்லாம் பார்க்க மாட்டேங்க. ஜாதக கட்டத்தில் கோச்சாரத்தில் என்ன கிரகங்கள் எப்படி இருக்குன்றது முக்கியமான ஒரு விஷயம். பொதுவாகவே பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் தங்கத்திற்கு காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தங்கம் வந்து எங்க இருக்கு இப்போ ப்ரெசென்ட்ல அப்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில இருக்குங்க. ஸோ மிதுன ராசி அப்படின்றது புதனுடைய வீடு. ஸோ தங்கம் வந்து எப்படி உச்சமாக அதிகமாக ரேட்டு அதிகமாகுது அல்லது குறைகிறது அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக அதுவும் திடீர்னு ஷார்ட் டைம்ல தான் இவ்வளோ ரேட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 60,000 ரூபாய் இருந்துச்சு. வித்தின் 1 இயர்ல பார்த்தீங்கன்னா 1 லட்சத்தை தொட்டுடுச்சு. இது நான் முதலே வேற ஒரு சேனல்ல சொல்லிட்டேன். கண்டிப்பாக தங்கம் வந்து ஒரு 2 லட்சம் வரைக்கும் இந்த 26லயே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால தங்கம் வந்து ரேட் வந்து இன்னும் குறையுமா, மெதுவாக வாங்கலாமா அப்படிலாம் இருக்காதீங்கன்னு நான் எப்பயோ சொல்லிட்டேன். இப்போ ஒரு அந்த நான் சொல்லும் போது அப்போ பதிவில் 11,300 ரூபாய் இருந்துச்சுங்க. என் ஃப்ரெண்டை வந்து கூட்டிகிட்டு போனேன் கோல்டு கடைக்கு. அப்போ 1 கிராம் 11,300 ரூபாவா அப்படின்னு வாயை பிறந்தாங்க. நான் சொன்னேன், இதோட ரேட் அதிகமாக போகுது, ஃபஸ்ட்டு ஒரு கம்மலை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்களும் அதை வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்தா பரவாயில்ல, அன்னைக்காவது நம்ம வாங்கினது நல்லதா போச்சுன்ற அளவுக்கு இருக்குங்க. பொதுவாக இந்த ஜாதகத்திற்கும் இந்த குருக்கும் இந்த மாதிரியான இந்த தங்கத்திற்கும் இது எல்லாமே எப்படி தொடர்பு அப்படின்னு பார்க்கறச்ச குரு பகவானுடைய நிலை மிக மிக அவசியமானது. குருக்கு வந்து இந்த பலம் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாசத்துல பலம் உச்சகட்டமாக வருதுங்க. ஸோ இந்த மே மாசத்தில் இருந்து தங்கம் அப்படியே ராக்கெட் வேகத்தில் ஃபாஸ்ட்டாக வந்து அது ஏறக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ இந்த மார்ச் ஏப்ரல்லையே கூட நீங்கள் கோல்டெல்லாம் வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இதுவாக நீங்கள் வாங்கி வைங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தரும். ஏன்னா இந்த வருஷத்துல இப்போ மிதுன ராசிலேருந்து கடகராசிக்கு எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாசத்துல குரு பகவான் போறாரு. எங்க கடகராசியில உச்ச பலத்துடன் போறாரு. உச்சம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாலே முழு பவர், அதாவது முழு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
அப்ப குருவினுடைய காரகத்துவத்தை பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா தங்கம் ரொம்ப பவர்ஃபுல்லா வரக்கூடிய காலகட்டம் வந்து இந்த மே மாசத்துலனால இது மார்ச் மாசத்துலயே நீங்க இன்வெஸ்ட் பண்றது நல்லதுங்க. இப்ப கொஞ்சம் ரேட் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிடுங்க, தப்பில்லை. நாளைக்கு ரேட் கம்மியாகும், நாளைக்கு ரேட் கம்மியாகும்னா அதற்காக நீங்க வந்து தங்கத்தை வாங்குவத இது பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்ப கல்யாணம் நடத்துறாங்க, ஏதாவது விஷயம் நடக்கிறது, அது மாதிரியான விஷயம்னா எப்பவுமே தங்கம் வந்து கோல்டுக்கு என்னைக்குமே ஒரு மதிப்பு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது குறைஞ்சாலும் அதிகமானாலும் அது உடனே நம்ம போய் அதை போய் அடகு வைக்கக்கூடிய ஒரு விஷயம். உடனே இமிடியேட் பணம் பண்றோம். எதுக்கு நகையே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அடகு வைக்கிறதுக்காகவே வாங்குவாங்க. எமர்ஜென்சி காசு வேணும், அந்த நேரத்துல யார்கிட்ட உதவி கேட்க முடியும், இது மாதிரியான விஷயத்திற்கெல்லாம் இந்த தங்கம் ரொம்ப பயன்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளியும் வந்து ஏறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ உலோகங்கள் அனைத்திற்குமே வந்து இப்ப அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். என்ன மாதிரினா விலை உயரம். அதாவது எப்படின்னா வெறும் தங்கம் மட்டும் கிடையாதுங்க, இரும்பு கூட ஏறும், அலுமினியம் ஏறும், அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, தாமிரம் கூட ஏறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்திலேயே நம்ம முன்னெச்சரிக்கையாக கோல்டு வாங்குங்க. ஏன்னா 2026ல 27லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் நிச்சயமாக தொடுங்க. ஸோ இதுதான் என்னோட கணிப்பு. நான் சொன்னபடியே நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இந்த காலம் இந்த மார்ச் ஏப்ரல்லையாவது கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுனாவது இருக்கும். மேலெல்லாம் போய் பீக்ல போய் உட்காந்துரும். ஸோ பிஃபோரா வாங்கி வைக்கிறது நல்லது. நீங்க பண்ணுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் நமக்கு சேருவதற்கெல்லாம் என்ன டிப்ஸ் எல்லாம் அடுத்த இஷ்யூல நான் சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.